சட்டுன்னு நாடகம் முடிஞ்சிடும். ஏன்னா அந்த வெடியை கண்டாலே எனக்கு சிரிப்புத்தே வரும். பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தவங்க அப்ப ஒரு பெரிய ஆள் சொன்னாங்க, வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்கல. மாப்பிள்ள வலது கால அப்படி எடுத்து வச்சேன். சீனி வடி சரத்தை ஒரு அகராதி பையன் விட்டேன், இப்படி உருட்டி விட்டு பத்த வச்சு விட்டுட்டேன். வெட்டிச்சு போகும்போது மாப்பிள்ள தப்பி விழுந்து கடைசியில பொண்ணை காணா. அவன் லவர் ரெடியா இருந்திருக்கேன், கூட்டு போய் எல்லாமே நகைச்சுவையில நினைச்சு சிரிச்சுக்க. அதுக்கடுத்தபடியாக டீ காபி கலர் உபயம் ஏ பழனிசாமி, சி முத்து, எல் ஆனந்தகுமார். நோட்டீஸ் உபயம் பி கணேசன், பி கருப்பையா, பி நாகராஜ் மற்றும் பிரசுகார். பிரசுகார் நடிச்சார். ஏன் சிரிக்கிறியா? நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கிறாங்க அழைத்திருக்கிறார்கள். எஸ் கிளாம்பட்டி கிராமத்தார்கள், ஒரு பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் நானா இருந்தாலும் இதுக்கு அரும்பாடுபட்ட இந்த கன்றைக்கு எங்க அண்ணே நாகராஜ் அண்ணே, வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி அண்ணே. உன் வீட்டுக்காரமாக கூட இவ்வளவு போன் அடிச்சிருக்க மாட்டேன், என்னை தூங்க விடலை. ஒரு வாரம் இருக்கும்போது போன் அடிச்சு நம்ம நாடகம் தெரியும்ல, நாடகத்தை எங்கிட்டு வரனே. நேரத்து நைட்டு போன் அடிச்சு நாடகம் இருக்கு தெரியும்ல. நான் சொன்னேன் முதல் நான் யாருக்கு உனக்கு தெரியும்ல அப்படின்னு. நாகராஜ் அண்ணே வாழ்த்துக்கள் அண்ணே. உன்னுடைய உழைப்பு இந்த கிராம மக்களுக்கு உண்டுனே. எல்லாமே கான்டாக்ட் பண்ணுவியா? கரிமூடம் போடுற நீங்க பேசாம கான்டாக்ட் வேலையை விட்டுட்டு இந்த வேலையை பாருங்க. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணியையா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை, பாசத்தினுடைய அருமை உலகத்திலே பெத்த தாய்க்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. என் அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் என்ற ஒரு கிராமத்திலே 1000 பேரை என்னை நாடி வந்தாலே என்னால் காப்பாற்ற முடியும் என்று ஒரு தைரியம், காரணம் என்னிடம் அசைக்க முடியாத நாடக கலை இருக்கிறது. அன்பு உறவுகளே, பாச நிறைந்த என் தமிழ் உறவுகள் இருக்காங்க. உங்க பகுதியில யாரும் குழந்தைய படிக்க வைக்க முடியல, பார்க்க முடியலாம் கூட என்னிடம் அனுப்பிவிடுங்க. அதே மாதிரி ரத்த உள்ள கஞ்சி ஊத்தலைன்னு சொன்னா நீ சோர்ந்து விடாது. உனக்கு பிள்ளையாக எம்கேஆர் இருக்கிறேன். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் பாசத்தோடு, உங்கள் சாமியினுடைய அருளோடு, உங்கள் அன்போடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியனை எம்.கே. ராதாகிருஷ்ணன் மற்றும் பல வேலைகள் தாங்கி நடிக்கிறேன். எத்தனும் உள்ள போயிட்டு மருதமணி தூக்கி போட்டு அடிக்கிறேன். ஒரு மல கோமல துணியோடு நீங்க எந்திரிச்சிட்டாலே எனக்கு பூனை குறுக்க வேணும் மாதிரி. இங்கு பபுலாக நடித்துக் கொண்டிருக்கும் எம்.கே. ராதாகிருஷ்ணன் மற்றும் திரைப்பட நடிகர் அன்பாலயத்தின் இயக்குனர் அவர்களுக்கு ஊர் மக்கள் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. இது உண்மையிலே வெடியா கரண்டா பேசலா? சரி சரி. இங்க ஆரம்பி கொண்டிருக்க போரசகுடி அன்பு வாத்தியார் மூர்த்தி அவர்களுக்கு கிராமத்தார் சார்பாக பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்துகிறார். இங்கே மிருதங்கத்திரம் கோயில்பட்டி செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள் கிளாம்பட்டி கிராமத்தார் சார்பாக. இங்கே பலவாத்தியத்தை கொண்டிருக்கின்ற கலைக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். தாளமத்தோடு இருக்கும் அன்பு அண்ணன் சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கு பொன்னாடை நானே வாங்கிக்கிறேன். ஸ்டாண்டை தட்டி விட்டுறேன்னு பயப்படுறேன். நானே வாங்கிக்கிறேன். வேணாம்
சும்மா போடுங்க என்ன லைட் செட் எல்லாம் உரிமையாளர் கே பாஸ்கர் அவர்களை மேடைக்கு வைக்கிறோம். ஆக எல்லாரும் வாங்க ஆளுக்கு ஒரு துண்டை வாங்கிட்டு போய் உள்ள போய் போடுங்க போட்டு விட்டு நீங்க வீட்டுக்கு போலாம் பாக்குறீங்களா? அது எதுக்கு உள்ள போடுங்க? நீங்க ஆளுக்கு ஒரு தோல்ல எடுத்து துண்டை போடுங்க. அது எதுக்கு கசாசம்? யாருப்பா அது? பட்டாசு பரவாயில்ல. தீபாவளிக்கு இப்படி வெளியெல்லாம் கிடைக்குமானே? கரண்ட் உங்களுக்கு கூடும். எங்களுக்கு முன்னாடி ஊற்றி கௌரவப்படுத்தி மறக்க முடியாத கிராமம் எஸ்கலாப்பட்டி. ஏன்னா நாங்கள் அந்த பகுதியிலேயே 30 நாளைக்கு நாடகங்க. பெரும்பாலும் அடுத்த வருஷத்துக்கே 70 நாடகம் வாங்கி வச்சிருக்கேன். இன்னும் அடுத்த வருஷமே பிறக்கலை. என்ன பண்ண சொல்லி இந்த முக்காடை போட்ட மாதிரி தான் என் நிலைமை. நான் அந்த நிலைமையில தான் இருப்பேன். ஏன்னா வராத நாடகத்துக்கு ஓடிடுறேன். ஒரு மலை கோமண துணியோடு பழனி மலை போன சாமி படைத்த பிரம்மனையே உன் படைப்பு சரியில்லை என்று எல்லா பழத்துக்கும் கொட்டை உள்ள இருக்கும். முருகன் படைத்ததுனாலதான் பலா பழத்துக்கு கொட்டை வெளியே இருக்கும் என்று படைப்பில் பிழை செய்த பிரம்மனையே தலையில் மண்டையில் கொட்டி சிறையில் அடைத்த முருகன் சாமி சாமி பழனி மலைய விட்டு வாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, இந்த பாரத நாட்டு கொஞ்சம் தப்பா முருகப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, இந்த பாரத நாட்டு கொஞ்சம் தப்பா முருகப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா. நல்ல நல்ல ஆளுகள் சுத்த போனாங்க, நல்ல நல்ல ஆளுகள் சுத்த போனாங்க, நல்ல நல்ல ஆளுகள் சுத்த போனாங்க. நாடாடி புள்ளோட உலகமப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, இந்த பாரத நாட்டு கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, பாரத நாட்டு கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா. ஆளுக்காலு சண்டை போட்டு பாயிராங்கப்பா, ஆளுக்காலு சண்டை போட்டு பாயிராங்கப்பா, தலைக்கு மேல போன நம்மளை எத்துறாங்கப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, இந்த பாரத நாட்டு கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா, உள்ள போயிட்டு 10 நிமிஷம் வரேப்பா, ஒன்று போயிட்டு வந்து இருக்கப்பா வரேப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா.